குட் மார்னிங். ஆஸ் அ எல்சிஹெச்எஃப் ரன்னரா இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்க்கலாமா? ஸோ மார்னிங் வந்து இன்னைக்கு கோர் செஷன் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதனால வீட்லேயே டம்பிள்ஸ் இருந்தது. டம்பிள்ஸ்லேயே வந்து அப்பர் பாடி ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே கவர் ஆகாமல் ஷோல்டரு, பைசப்ஸு, லேட்டு, ட்ரைசப்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கின பப்பாயா இன்னும் வந்து ஒரு நாளைக்கு வரும் போல இருக்கு, ஒரு வேலைக்கு வரும். நேற்று வாங்கின பப்பாயா, அப்புறம் வந்து பாயில்டு பீனட்டு. நீங்கள் கேட்கலாம் உனக்கு என்னடா அந்த டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நோக்கம் வந்து ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ்க்காக மட்டும் நான் இந்த டயட்டில் இல்லை, இது வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு. அண்ட் இது வந்து நான் 2016 இருந்திருக்கேன். 2016 நான் ஒயிட் சுகரில் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் ஒரு கொரோனா வரைக்குமே இருந்தேன். கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சமே ஃபுல்லாக என்னோட ஹேபிட்ஸ்லாம் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ திரும்பவும் இதெல்லாம் கையில் எடுத்திருக்கேன். எனக்கு இப்போ நார்மலாக நீங்கள் பண்ணுற டயட்டை விட எனக்கு வந்து இது கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது தப்பான டயட், இது சரியான டயட் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இது வந்து காஸ்ட் அதிகமாகுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. நீங்கள் ஒரு ரைஸு, ஒரு சாம்பார், ஒரு பொரியல், ஒரு அப்பளம் செஞ்சது எவ்வளோ ஆகுமோ அதே காஸ்ட்டு தான் எதுவும் ஆகும். மேபி 10 ரூபா 20 ரூபா முன்ன பின்ன ஆகலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் மொய் வைக்காமல் நமக்கு நம்மளே மொய் வச்சுக்கணும், அவ்வளோதான். லன்ச் டின்னரில் பார்ப்போம். டுடே லஞ்ச் ஷாலோ ஃப்ரை ஃபிஷ். டுடே மார்னிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணியிருந்தோம். ஈவினிங் வந்து ஒரு 2K வாக்கு. டின்னர் வந்து ரொம்ப பசி இல்லை இன்றைக்கி. ஃபிஷ் சாப்பிட்டதுனால கொஞ்சம் நல்லா வயிறு ஃபுல்லாக ஃபில்லிங்காக தான் இருக்குது. ஸோ டின்னர் வந்து நைட்டு கேரட்டு, தேங்காய் துருவி போட்டது, அப்புறம் ஒரே ஒரு பனானா. ஸோ ஈஸியான. ஓகே, பாய், குட் நைட்.